நம்பிக்கை வைப்போம். நிச்சயமாக நல்ல ஒரு பாரதத்தை முன்னேறக்கூடிய எல்லா வளங்களும் பெற்றிருக்கக்கூடிய நம்ம பாரதத்தை நிச்சயமாக நம்ம கட்டாயமா நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருக்கு. அது நம்ம இருக்கக்கூடிய காலத்திலேயே அது கட்டாயமா நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறத சொல்றேன். அடுத்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில ஒரு போஸ்ட் வந்துருது. அதுல வந்து இந்த பங்களாதேஷ் உங்களுக்குலாம் தெரியும், ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்குது. அதுல ஒருத்தவங்க ஒரு அம்மா போட்டிருக்காங்க, அந்த நம்ம தேச அந்த இதை வந்து பாட்டை வந்து கேட்கும் பொழுது எனக்கு அப்படியே கண்ணீர் வருது. நான் இப்போ பங்களாதேஷில் வந்து என்னோட உயிர் இருக்குமா என்னங்கிறது தெரியல, நாளைக்கு இருப்பேனான்னு தெரியல, அவ்வளோ தூரம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன். இந்த பாட்டை கேட்குறப்ப எனக்கு அப்படி ஒரு இது இருக்குங்கிறப்போ நம்மளுக்கு அறியாமே கண்ணில் தண்ணி வருது. அப்போ எவ்வளோ ஒரு அருமையான நம்ம ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் இருக்குங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு இடத்துல எடுத்துக்கணும், ஸ்ரீலங்காவில் எடுத்துக்கோங்க, பங்களாதேஷில் ஒவ்வொரு இடத்துலையும் லாட் ஆஃப் கிரைசிஸ் கோயிங் ஆன். அந்த மாதிரி இருக்கிறப்போ இங்கே நம்ம இவ்வளோ சுதந்திரமா எவ்வளோ ஒரு தைரியமா நம்மளால வந்து செயல்படுத்த முடியுது அப்படிங்கிறப்ப நம்மலாம் ரொம்ப புண்ணியம். நம்மலாம் வந்து நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஸோ த கிராட்டிடியூட் ஹேஸ் டு கோ டு ஆல் த லீடர்ஸ். நம்ம உயிர் தியாகம் பண்ணவங்களெல்லாம் பார்க்குறப்போ அப்படியே கண்ணு தண்ணி வருது. பகத்சிங் எல்லாம் பார்க்குறப்ப 23 வயசுல அவரு தன் உயிரை விட்டார். அதாவது தூக்கு மேடைக்கு போறதுக்கு முன்னாடி கூட அவர் படிச்சுட்டு தான் இருந்தார். புக்கு படிக்கிறாராமா, இருங்க ஒரு நிமிஷம் நான் படிச்சுட்டு வந்துடுறேன். அப்போ அந்த எழுச்சி எல்லாருக்குள்ளேயும் அந்த ரத்தத்துல இருக்குது. ஆனா என்னன்னா கொஞ்சம் டேப் பண்ணணும், எல்லாரும் கொஞ்சம் அந்த விழிப்புணர்வுக்கு வரணும், வந்துருவோம், கட்டாயம் வந்துருவோங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக இருக்கட்டும். விடைபெறுகிறேன்.